ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜய் ரொம்பவே அழுதுட்டு அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்காங்க. காவேரி நின்ன இடம், உட்காந்த இடம், பேசின இடம், பழகின இடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவள் ஆடுனது சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்களா. அழுதுட்டு இருக்காரு குளிங்க குளிங்க. அப்போ வர்றாங்க, வந்து கையை வந்து மேலே வச்சோன்னே காவேரி அப்படின்னு வேகமாக திரும்புறாரு. பார்த்தா வெண்ணிலா பார்த்தானே அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாங்களா. வெண்ணிலா இங்கே நிற்கிறது, அங்கே பார்த்தானே என்ன ஆகும் ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு, வெண்ணிலா என்ன இங்கேருந்து வந்திருக்க அப்படிங்கல. என்ன விஜய் ஏன் அழுகிறீங்க அப்படிங்கல. என்ன அழுகிறேன்னு கேட்குறா. உனக்கு நல்லா ஆயிடுச்சா அப்படிங்கல. நான் நல்லா தான் இருக்கேன், என்ன இப்போ எனக்கு என்னங்க, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. வெண்ணிலா உனக்கு நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு வேகமாக கீழே கூட்டிகிட்டு வராரு. தாத்தா வெண்ணிலாவுக்கு நல்லா ஆயிடுச்சு தாத்தா அப்படிங்கிறாங்க. நல்லா ஆயிடுச்சாம்மா, ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. என்ன தாத்தா ஆச்சு, ஏன் இப்படி எல்லாரும் மாதிரியா இருக்கீங்க, என்னம்மா உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அது மட்டும் தெரியும், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் எப்படிங்க இங்கேயே வந்துட்டேனா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, நீங்கள் பாருமா அப்படியே டக்குன்னு கையை பிடிக்கிறாங்க. விஜய் என்னை நீங்கள் மறக்கலையே, என்னை கைவிடலையே, நான் என்னன்றதே எப்படி இருந்தேனே தெரியல, நீ வந்து கோமாவில் இருந்தம்மா, இத்தனாலும் கோமாவில் இல்லைம்மா, நீ கொஞ்சம் இதில் இருந்தம்மா, அப்செட் ஆகி மூடு, உனக்கு சுய நினைவு இல்லாமல் பழைய நினைவு இல்லாமல் இருந்த அப்படிங்கிறாங்க. நான் அப்படி இருக்கல, நீங்கள் என்ன எதுவும் மறக்கலையே, ஏன்னா நீங்கள் என்னை கூட்டியாந்து வச்சதும் பார்த்துட்ருக்கீங்க, அப்படி இருக்கல நீங்கள் என்னை கைவிட்டிருக்க மாட்டீங்கன்னு தெரியுது. எத்தனை வருஷம் அப்படிங்கிறாங்களா. அது 6-7 வருஷம். 6-7 வருஷமா அப்படின்னா நீங்கள் கல்யாணம் எதுவும் பண்ணலை, இல்லை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏன்னா நான் உங்களுக்கு உயிர், என்னை விட்டுட்டு யாரையும் நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, அம்மா கொஞ்சம் நிறுத்துமா அப்படிங்கிறாரு தாத்தா. அப்படி பார்க்குறாங்க. என்ன தாத்தா என்ன பேசுகிறீங்க அப்படிங்கல. என்னம்மா நினச்சிட்ருக்க, நீ நான் அடிக்கிட்டு போயிட்டுருக்க, நீ எங்கே இருந்த ஏது இருந்தால் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது, இப்போ தான் ஒரு 10-20 நாள் தான் உன்னை பற்றி தெரியும், என்ன சொல்கிறீங்க தாத்தா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீ எங்கே இருந்தேன்னு எங்களுக்கு தெரியாது, அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மருமையன் தான், இவர் அன்பு தான் அப்படிங்கிறாங்க, இவரோட சித்தப்பா தான் அப்படிங்கிறாங்களா. அது எல்லா கதையும் எங்களுக்கு தெரியுமா. அதுக்கப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி அதிர்ச்சி ஆகிறாங்க. வெண்ணிலா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற. நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. உன்னை கூட்டிகிட்டு வந்தது எல்லாம் பார்த்தது, நீ அவளை அடித்தது, அதுக்கப்புறம் இங்கே பிரச்சனை வந்தது, அதுவும் அவன் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி பிரிஞ்சு போனது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சே இவ்வளோ நடந்திருக்கா ஐயோ அப்படின்ட்டு. அப்போ என்னை காப்பாற்ற கூட்டிகிட்டு வந்ததே காவேரி தானா, அவ்வளோ நல்லவங்களா அவங்கள நான் பார்த்தே ஆகணுமே அப்படிங்கிறாங்க. அம்மா நீ போனீங்கன்னா இப்போ அவங்க கொதிச்சு போயிருக்காங்க, ஆனால் ஆகிட்டு போதுங்க, கொதிச்சா இருந்துட்டு போட்டும், எனக்கு என்ன கண்ணு கடிச்சு மென்று துப்பிடுவாங்களா என்ன, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜய் ஒரு மாதிரி ஆகுறாரு. ஐயோ என்ன இவ தாத்தா அப்படிங்கல. விடு போகட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிறாரு. வெளியில் வராங்க. வெண்ணிலா கரெக்டாக அவங்க விஜய் தாத்தா உள்ளுக்கே இருந்துக்கிறாங்க. ராகினி வெளியே நின்றுட்டுருக்கா. என்ன அப்படிங்கல. நான் அங்கே போகிறேன் அப்படிங்கிறாங்களா. உனக்கு நல்லா ஆயிடுச்சா, ஐயோ சூப்பர், இனிமேல் எனக்கு ஒரு கவலை இல்லை, இங்கே பார் இந்த காவேரி கல்யாணம் மட்டுன்னு சொல்லியிருப்பாங்களே, ஆமாம் அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு, அவளை அனுப்பியாச்சு, இனிமேல் நீ தான் விஜய் நல்லா கவர் பண்ணணும், அவசியம் பண்ணி வச்சுக்கணும், உனக்கு விஜய் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டுட்டுருக்கு. போலார்னு ஒரு அறா கொடுக்குதா பாருங்க வெண்ணிலா ராகினிக்கு. அப்படியே ஆடி போகிறா. என்னடி உனக்காக நான் எல்லாம் பண்ணுறேன், நீ என்னையவே திட்டுவியா அப்படிங்கல. என்ன நினச்சிட்டு இருக்க, வா மூடிட்டு ஓடுறி அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. அப்பா சூப்பர், மனசார அடிச்சிட்டம்மா அப்படிங்கிறாரு தாத்தா. ராகினியை பார்க்குறாங்க. என்ன பார்க்குற நீ, உன்னை பாவம்னு பாராபட்சம் பார்க்காம இந்த வீட்டில் இருக்க வச்சா உனக்கு ரொம்ப திமிரு வச்சு போச்சா. இப்போ வரட்டும், வந்ததுக்கப்புறம் உன் அப்பனை கூப்பிட்டு வச்சு உன்னை வீட்டை விட்டு விரட்டுறேன் பாரு, அஜய் வரட்டும், என்ன இவ போனவனே காணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இனிமேல் உனக்கு அவ்வளோதான், இனிமேல் ஏதாவது வாழை நீட்டுன அப்படின்னு பயங்கரமாக நான் ஒட்டை வெட்டி விட்டுருவேன் அப்படிங்கிறாரு. ராகினியோட அப்படின்னு சிரித்துக்கிட்டு போகிறாங்க. இங்கே வெண்ணிலா போயிடுறாங்க. இங்கே தாத்தாவுக்கு பக்குங்குது, அங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு. அங்கே போன கையோட இவ்வளோ பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்க. வாடியம்மா வா அப்படின்னு இங்கே பாட்டி சொல்ல பார்க்குறாங்க. காவேரிங்கிறாங்களா, யாருன்னு தெரியாமல் காவேரி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. காவேரி கையை பிடிக்கிறாங்க. நீங்கள் தான் விஜயோட பொண்டாட்டியா ஒய்ஃபா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறேன். அது ஒரு காலத்தில், அப்போ நேற்றுலேருந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சாரதா சொல்ல, அப்படியே வெண்ணிலா பார்க்குறாங்க. ஏமா அப்படிலாம் சொல்கிறீங்க, அவரோட பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அவர் எவ்வளோ நல்ல மனசு தெரியுமா, அவர் யாருக்குமே நோகடிக்கிறதும் இல்லை, அவங்க அடுத்தவங்க மனசு நொந்துக்கணும்னு நினச்சதும் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்கிறவர், அப்படிப்பட்ட நல்ல மனசுக்காக நானே அவரை விரும்பினேன், நான் இப்படி நினைவு இல்லாமல் போயிட்டேன், எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அப்படிப்பட்ட நல்ல மனசை நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கீங்களாமே. இப்போ தான் தாத்தா சொன்னார், எனக்கு இப்போ தான் சுயநினைவு வந்துச்சு அப்படிங்கல. அம்மா வந்துருச்சா, சரிம்மா அதான் வந்துருச்சுல, கட்டிக்கிட்டு நீயே ஆளு வாழு அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க விஜயை பற்றி, நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்குவாரா, தவம் இருந்தாலும் அவர் என்னை கட்டிக்க மாட்டார், 1000 வெண்ணிலா வந்து அவர் காலுக்கடியில் காலை கழுவிக்கிட்டு இருந்தாலும் அவர் திரும்பி பார்க்க மாட்டார், அவருக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, அவருக்குன்னு ஒரு மாசு இருக்குது, அவர் வந்து ராமச்சந்திர மூர்த்தி தெரியுமா, அவரை போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி அருவருப்புக்கு தக்க மாதிரி பேசுகிறீங்க. கல்யாணமே ஆகாமல் இருந்தாலும் சரி உங்கள் பொண்ணை தவிர இனிமேல் யாருமே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார், ஏன்னா உங்கள் பொண்ணுக்கள் தானே தாலி கட்டியிருக்காரு, அப்படி இருக்கல அவளை நீங்கள் தப்பாக பேசாதீங்க. இப்போவும் நான் ஒன்று சொல்லிட்டு போகிறேன் காவேரி அப்படிங்கிறாங்க. காவேரி பக்கத்தில் வராங்க. நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நான் ஒன்று கூட நான் மனசார எதுவும் நினைக்கல, நான் மனசார வாழ்த்துறேன், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழுங்க, அவ்வளோதான், என்னை வச்சு பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் எங்கள் இடத்துக்கே ஆசிரமத்துக்கே போயிடுறேன்
அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம், என்னை காப்பாற்றி இங்கே கூட்டி வந்திருக்கீங்க, இறக்கப்பட்டிருக்கீங்க, அங்கேயே ஆசிரமத்தில் இருக்கையில் வேற, அதனால் அந்த நல்ல உள்ளத்தை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். உண்மையிலே அவர் கேத்த ஜோடினா நீங்கள் தான். அவரும் நல்ல மனசு, நீங்களும் நல்ல மனசு, அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரணும். ப்ளீஸ் காவேரி, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ போயிடுவேன், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே தேடிட்டு தாத்தா விஜய் எல்லாம் வந்துடுறாங்களா. வந்த கையோட வெண்ணிலா பார்க்குறாங்க. அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, விஜய் கையை பிடிக்கிறாங்க, காவேரி கையை பிடிக்கிறாங்க. 2 பேர் கையும் சேர்த்து வச்சுட்டு, நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு, வர்றேம்மா, தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், அவங்கள பிரிச்சிடாதீங்க, நல்ல காதல் ஜோடியை பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ், அவங்கள சேர்த்து வச்சாத்தே நீங்கள் நல்லா இருக்க முடியும், இல்லைன்னு வைங்களேன் வீக்கா ஃபேன்ஸ்லாம் அவங்கள காரி துப்பி போடுவாங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக தெறிக்க விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க வெண்ணிலா அங்கேருந்து. சாரதா என்ன சொல்ல முடியாமல் அப்படி தவிக்கிறாங்க. விஜயும் காவேரியும் பார்க்குறாங்களா. விஜய் பார்க்குறாரு, என்னங்கடி எவன் நின்னா என்ன, எவன் நிற்காட்டி என்ன, எனக்கு ஏன் பொண்டாட்டி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இழுத்து பிடிச்சி அப்படின்னு நச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு. இறுக்கிய கட்டி பிடிச்சிடுறாங்களா. ஐயோ அப்படின்னு பாட்டி இங்கிட்டு திரும்ப, சாரதா அங்கிட்டு திரும்ப, சீச்சி அப்படிங்கிற மாதிரி. காவேரி சீச்சிங்கிற இடத்துல நம்ம நிற்க வேணாம் காவேரி, நம்ம வீட்டுக்கு வந்துடுறியா ப்ளீஸ் காவேரி, நீ தான் எனக்கு காவேரி முக்கியம், ஐ லவ் யூ டி, நான் சும்மா சொன்னடி அதெல்லாம் அப்படி இப்படிங்கிறாங்க. சொன்னோன்னே நீ உயிரடி அப்படின்னு சொன்னோன்னே, வாரம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே டக்குன்னு அதெல்லாம் இல்லை, கையை விடுங்க அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிற, இறுக்கி கட்டி பிடிச்சிட்டா எப்படிங்க போகிறது, கையை பிடிங்க அப்படி, நீங்கள் முன்னாடி ஓடுங்க நான் பின்னாடி வரேன் அப்படி சொன்னோன்னே அப்படியே ஓடுறாங்க. படத்தில் ஓடுவாங்க பார்த்தீங்களா, சசிகுமார் படத்தில், அந்த மாதிரி விஜயும் காவேரியும் ஓட்டம் விடுறாங்க. இனிமே என்ன அவங்க வாழ்க்கையில் ஜாலியோ ஜிம்கானா தான். ஆனால் இங்கே சாரதாமா தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.